இந்த ஷாலினி வேறு டைம் ஆச்சு இன்னும் கிளம்பாமே இருக்கா. போயிட்டு வந்து ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, அதையும் பார்க்கணும். என்னங்க நான் கிளம்பிட்டேன், நீங்கள் கிளம்பிட்டீங்களா? நான் கிளம்பி 1 hour ஆச்சு. மறு வீட்டுக்கு நேரத்திலே கூப்பிட்டாங்க. இவ்வளோ நேரமாக பண்ணுவேன், வா சீக்கிரம். போயிட்டு வந்து நிறைய வேலைகள் இருக்குது. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. மறு வீட்டுக்கு போனதும் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். சரிங்க அத்தை. சரிங்கம்மா, நாங்கள் வர டைம் ஆச்சு. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. என்ன உங்களுக்கு ஹாப்பி தானே? எனக்கு என்ன ஹாப்பி? அதான் நீங்கள் கேட்ட டைவர்ஸ் நான் கொடுத்துட்டேன்ல, அதை சொன்னேன். அதுதான் அந்த 1 வருஷம் நான் உன் கூட குப்பை கொட்டணுமே, அது வரைக்கும் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும்? சி, உங்களும் மூஞ்சும் பாரு, பாவமே டைவர்ஸ் கொடுத்தா ஓவராக பேசுகிறான். என்ன அந்த பக்கம் திரும்பி என்னமோ முணுமுணுக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை, என்னமோ சொன்னீங்க. சாரி கௌதம், அந்த 1 வருஷம் நான் உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருங்க, நான் பாட்டுக்கு நான் இருப்பேன். சரியா? ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். நான் சும்மா சொன்னேன். நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டாகவே இருக்கலாம் இந்த 1 year. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஹே கௌதம், நான் உன் ஃப்ரெண்டாலாம் இருக்க மாட்டேன், உன் ஒய்ஃபாக தான் இருப்பேன். எப்படி உன் மனசை மாற்றி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கேன், பார்க்கலாம். தேங்க்ஸ் கௌதம். சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்ன? எதுக்காக என்கிட்ட டைவர்ஸ் கேட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா கௌதம்? இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு? அம்மா வீடு வரப்போகுது, அமைதியா வா. நல்லா மழுப்புற அந்த கௌதம். வாங்க. டேய் ராகவா, நீ எப்போ வந்த ஊர்ல இருந்து? நான் இன்றைக்கி தான் வந்தேன். நீங்கள் 2 பேர் வருவீங்கன்னு சொன்னாங்க, அதுதான் இன்றைக்கி வந்துட்டேன். கல்யாணத்துக்கு தான் வர முடியல, சரி உங்களை பார்த்துட்டாச்சு போயிடலாம் அப்படின்னு வந்தேன். டே மச்சான், ஏன்டா கல்யாணத்துக்கு வரல? என்னாச்சு? ஆமாம், பிடிச்ச கல்யாணம் பாரு. அதான் உங்களுக்கு பிடிக்காத கல்யாணம் தானே? ஷாலினி கம்மனரு. இல்லை மச்சான், அது கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருந்தேன், அதான் வரவே முடியல. எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், வர முடியல. அவங்க மேனேஜர் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி ராகவண்ணா. என்ன ஷாலினி, போயிட்டு வந்தது அப்படியே மஞ்சமாக போத்திருக்கு. சரி சரி வாங்க, இங்கேயே நின்று பேச வேண்டாம், உள்ளே போகலாம் வாங்க. கொஞ்சம் காலை கீழே போட்டு உட்காருங்க, எல்லாரும் நிற்கிறாங்கல்ல பெரியவங்களாம். ஷாலினி, இதில் என்ன இருக்கு? மரியாதை கொடுத்து உட்காருங்க கௌதம். ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கு, அதெல்லாம் முடியாது. என்ன ஷாலினி, என்ன சொல்லிட்டு இருக்க மாப்பிள்ளைக்கிட்ட? அது ஒன்றும் இல்லை பெரியம்மா, என்ன தண்ணி எது குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். எருடி டீ அடுப்பில் வச்சுருக்கேன், குடிங்க 2 பேரும். கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு ஆயிரும், சாப்பிடுங்க. இல்லைம்மா, இவர் டீலாம் குடிக்க மாட்டார். பாரப்பா ஷாலினி, உன்னை நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது. போய் 2 நாள்லேயே தம்பிக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சிருப்ப போல. ஆமாங்க்கா, அப்புறம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. அவள் எப்பயுமே ப்ரில்லியண்ட்டு தான். சரி, நான் போய் தம்பிக்கு பால் ஆற்றிட்டு வரேன், உனக்கு மட்டும் டீ கொண்டு வரேன், சரியா? ஐயோ இருக்கட்டும், பாலெல்லாம் வேண்டாம், எனக்கும் டீயே கொடுங்க. ஏன் வச்ச டீயை வேஸ்ட் பண்ணுறீங்க? பரவாயில்ல. சரிங்க மாப்பிள்ளை. சரி, 2 பேரும் குடிச்சிட்டு இருங்க, நாங்கள் போய் சமையல் வேலையை பார்க்குறோம். சரிம்மா. சரி சரி வா பிரேமலா, சீக்கிரம் ரெடி பண்ணலாம். ஏங்க்கா, ஷாலினிக்கு அது நல்லபடியாக நடந்து முடிச்சிருக்கும்லக்கா சாந்தி முகூர்த்தம்? ஏன் பெரியம்மா இப்படி கேட்குற? அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். இல்லை, நான் அம்மாவா நான் எதுவுமே கேட்டுக்கல அவகிட்ட. கேட்குறக்கும் சங்கட்டமாக இருந்துச்சா, அதனால தான் கேட்டேன். ஏன் பெரியமலா, உன் பொண்ணு புரிஞ்சு வச்சுக்கிறதுலே உனக்கு தெரியலையா? அவங்க ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. சரிக்கா, எப்படியோ நல்லபடியாக நடந்தால் அதுவே போதும். அம்மா பெரியம்மா என்ன பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஏண்டி, நீ வீட்டில் இருக்கும்போது ஒரு வேலை செய்ய மாட்டேன். கல்யாணமாகி 2 நாள் தான் ஆகுது, அதுங்களே அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு வரேன். என்ன பெரியம்மா என்னை இப்போ இன்சல்ட் பண்ணுறீங்க? ஆமாம் மேடம், வீட்டில் வேலை இருக்கும்போதே செய்யுங்கன்னு சொன்னால் செய்ய மாட்டீங்க, இப்போ என்ன புதுசா? அட போங்க, உங்களுக்கு போய் வேலை செஞ்சு தரேன்னு சொல்ல பாரு, என்ன சொல்லணும், நான் போகிறேன். இருடி. சரி ராகவா, நான் எங்கே காணும்? அவனா உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான், வந்துடுவான் இப்போ. ராகவா நான் ஏன் இப்படி பண்ணுது? நான் என்ன அடுத்தவங்களா? எங்களுக்கு எதுக்கு ஸ்வீட்டு? இல்லை ஷாலினி, விருந்து வைக்கணும்ல, அப்போ அதுவும் ஸ்வீட்டும் இருக்கணும், அதனால தான் வாங்க போயிருக்கான்.
ம் சரிம்மா. அத்தையெல்லாம் நல்லா பார்த்துக்குறாங்களாடி? அவங்களுக்கு என்ன, அவங்க தங்க மாதிரி பார்த்துக்குறாங்க. நீ ஒரு வேலை செய்ய வேண்டாம், நானே எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் அப்படி சொன்னால் நீ அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. நீயும் கூட மாட வேலை செய்யணும் சரியா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்ன ஒரு 2 நாளைக்கு செய்வாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போயிடுவாங்கல்ல, அப்புறம் நான் தான் எல்லாமே செய்யணும். பார்த்துடி, தம்பிக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செஞ்சு கொடு. அவருக்கு வாய்க்கு ருசியாக செஞ்சு கொடுக்கணும் சரியா? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். என்ன வா சரி, வாயடிச்சதெல்லாம் போதும். சாந்தி முகூர்த்தமாக எப்படி நடந்துச்சு? ஐயோ, நாங்கள் அதை பற்றி இன்னும் யோசிக்கவே இல்லை பெரியமா. என்னடி சொல்கிற? அவங்களுக்கு ஒரு பையனை கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு ஒரு வாரிசை பார்க்கணுன்னு அவங்களுக்கு ஆசை இருக்காத? நீ என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்க? அம்மா என்ன அம்மா? அம்மா அது எனக்கு 1 வருஷம் டைம் வேணும்மா. நான் அவரை புரிஞ்சுக்கணும், அவர் என்ன புரிஞ்சுக்கணும்ல. என்னமோ பண்ணுங்க போங்க. விடுக்கா, இந்த காலத்து பிள்ளைகள்லாம் இப்படி தான்க்கா. ஷாலினி. சரி, மாப்பிள்ளை கூப்பிட்றாரு போ. இருங்க வந்துடுறேன். என்ன மச்சி, உனக்கு ஓகே தானே? எந்த பிரச்சனையும் இல்லை? எனக்கு கேட்காம உன் தங்கச்சியை பொண்ணு இருக்குன்னு சொல்லி அம்மா கிட்ட சொன்னது தப்பு. இப்போ நீ ஓகேவான்னு வேற கேட்குற. என்னதான் நினச்சிட்டு இருக்கேன்னு தெரியல உன் மனசில். அப்புறம் என்ன, நீ பழசவே நினச்சிட்டே இருக்க பாரியா? என்ன பண்ணாலும் நானும் உங்கள் அம்மாவும் நல்லதுக்கு தான் பண்ணுவோம். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. ஃப்ரெண்டாக ஃபஸ்ட்டு அடுத்தவங்க மாதிரி நினச்சிட்ருக்காத. ஸ்னேகா லவ் பண்ணது எல்லாத்தையும் பாஸ்ட்டு சரியா? அதை விட்டுரு. இப்போ நீ புது லைஃப்குள்ளே வந்துட்ட, அதை மட்டும் பாரு. ஷாலினி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும். நீ தங்கச்சின்றனால சொல்லலை, அவள் உன்னை உண்மையாகவே நல்லா புரிஞ்சு வச்சுருக்காடா. அது பாஸ்ட்டு தான், போயிருச்சு. இருந்தாலும் என்னால் இந்த புது லைஃப்குள்ளே வர முடியலடா. என்னை மன்னிச்சிரு. ராகவண்ணா, கடைக்கு போயிட்டு எப்போ வந்த? ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேன், அந்த டேபிளில் தான் வச்சுருக்கேன். சரி, அதெல்லாம் எதுக்கு? நம்ம என்ன அடுத்தவங்களா? இல்லை, நான் அம்மா தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். சரி ராகவண்ணா, எப்படி போகுது லைஃப்லாம்? சரி, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க. நீ சொல்லுண்ணா. என் லைஃப் இருக்கட்டும், கௌதம் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறான்? என்னாச்சு? ஏன் சௌகமாக இருக்க? எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லு, உன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது. எப்படி நடந்துக்கிறான் கௌதம்? உன்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணுறானா? இல்லைண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னாச்சு, சொல்கிறியா இல்லையா? அப்போ என்ன தானே நடந்துச்சு கௌதம் லைஃப்பில்? ஒரு பொண்ணு ஏமாத்திட்டான்னு சொன்னீங்க, அதை பற்றி எந்த டீட்டெயில்ஸாக கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவர் என்கிட்ட டைவர்ஸ் கேட்குற அளவுக்கு வந்துட்டார். என்னம்மா சொல்கிற? டைவர்ஸ் கேட்டானா? நீ கொடுத்துட்டியா? ஆமாண்ணா, சைன் பண்ண சொன்னார், நானும் பண்ணிட்டேன். இந்த 1 வருஷம் தான் நாங்கள் ஒன்றா வாழ முடியும், அதுக்கப்புறம் பிரிஞ்சிருவோம். அவன் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கான், அதனால தான் அப்படிலாம் பேசுகிறான். நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத, நான் அதை பற்றி சொல்கிறேன் உனக்கு. சாப்பிட்டு வாங்க. இல்லைண்ணா, எனக்கு இப்பயே தெரிஞ்சாகணும், சொல்லுங்கள். சொன்னால் கேளு. ஃபஸ்ட்டு கண்ணத்தோட கௌதம் வந்துட போகிறான். ஈவினிங் டைமில் பேசிக்கலாம் இதை பற்றி. நைட்டு தானே போவீங்க, அதுங்களையும் நான் உனக்கு சொல்கிறேன், ஓகேவா? சரிண்ணா. சாப்பிடுங்கப்பா, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்க பிரியத்தை.